லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. அது ரெண்டு விஷயங்களை ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று, தனக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு இதற்கு முன்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என்ற செய்திகள் வந்த போது அதை மிக திட்டவட்டமாக உதயநிதி ஸ்டாலின் பல இடங்களில் மறுத்து வந்திருக்கிறார். ஆனால் இந்த முறை வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் முதலமைச்சர் வெளிநாடு பயணம் செல்வதற்கு முன்பாக அமைச்சரவை மாற்றங்கள் நிகழலாம், உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படலாம் என மிக பலமாக தகவல்கள் பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த தகவல்களை கோடிட்டு இளைஞரனுடைய 45வது ஆண்டு விழாவில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனக்கு துணை முதலமைச்சர்கள்ட்ட பொறுப்புகள் வழங்கப்படுவதாக வெளியாகக்கூடிய தகவல் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய இளைஞர் நிர்வாகிகளும் இப்போதே துண்டு போட்டு வைத்துக் கொள்கிறீர்களா என்று நகைச்சுவையாக பேசிவிட்டு தனது தந்தையும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் போல்தான் தானும் எத்தனை பதவிகள் வந்தாலும் இளைஞரணியினுடைய பொறுப்பு என்பது மனதுக்கு நெருக்கமானது என கூறுகிறார். இந்த அப்சர்வேஷனை தான் நம்ம ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி திட்டவட்டமாக அதை மறுத்திருந்தார். ஆனா இப்ப ஊடகங்கள்ல சமூக ஊடகங்கள்ல வந்து கொண்டிருக்குது, நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே ஊடக நண்பர்கள் கேட்ட போது எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாக தான் இருக்கிறோம், இங்க இருக்கிற நிர்வாகிகளும் நீங்க எல்லாம் துணையாக இருக்கிறீங்க என்று சொல்றாரு. ஆனா மறுத்து, அதாவது தனக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு இல்லை, நான் அப்படி ஒரு பொறுப்பை ஏற்க போறேன்னு சொல்லவில்லை. எந்த பதவி வந்தாலும் இளைஞரணியினுடைய பொறுப்பு என்பது தனக்கு மனதுக்கு நெருக்கமானது என உதயநிதி ஸ்டாலின் சொல்வது என்பது ஒருவேளை அவருக்கான அந்த துணை முதலமைச்சர் பொறுப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதோ என்கிற கேள்வியை முதல் முறையாக எழுப்பியிருக்கிறது. ஏனெனில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இதே போன்ற ஒரு தகவல்கள் ஆங்காங்கே பரவி வந்த நிலையில் அவர் திட்டவட்டமாக அதை மறுத்திருந்தார். ஆனால் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாற்றம், குறிப்பாக துறை செயலாளர்கள் மாற்றம், உள்துறை செயலாளருடைய மாற்றம், உள்துறை செயலாளர் இந்த அமுதா அந்த இடத்திலிருந்து மாற்றப்பட்டு அவர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு நியமிக்கப்படுகிறார். ஆனால் நேற்றைய தினம் பார்த்தோம்னா முதல்வரின் முகவரி திட்டம் அப்படிங்கிற திட்டத்திற்கு அவர் மீண்டும் அதிகாரியாக நியமிக்கப்படுறார். அதை பார்த்து கொண்டிருந்த மோகன் ஐஏஎஸ் அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணப்படுறார். இப்போ முதல்வரின் முகவரி இது போன்ற விஷயங்கள் எல்லாமே ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே தான் வருது. அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய அமைச்சரவையின் கீழ் தான் அதெல்லாமே கொண்டு வரப்படுகிறது. இதெல்லாம் சிறப்பு திட்டங்களுடைய செயலாக்கத்துறை அமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அப்ப இந்த மாற்றங்கள், இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய மாற்றங்கள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுடைய மாற்றங்கள், இது எல்லாமே அமைச்சரவை மாற்றத்துக்கு தான் இட்டு செல்கிறது. ஏனெனில் 2026 வரக்கூடிய தேர்தலுக்கு இன்னும் சரியாக 2.5 ஆண்டுகள் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில மிக தீவிரமாக செயல்பாடுகளை கொண்டு செல்ல வேண்டும். அது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமே தமிழ்நாடு கவர்மெண்டோட செயல்பாடுகள் எல்லாம் தீவிரம் அடையும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதற்கு பிறகு நடந்த கள்ளக்குறிச்சி மரணம், அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை, இப்படி தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்த சூழ்நிலையினால அதில் தான் அரசு நிர்வாகம் முழுமையாக கவனம் செலுத்தியிருந்தது. அதன் பிறகுதான் இப்ப இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ், அமைச்சரவை மாற்றங்கள் விரைவில் நடக்க போலாங்கிற தகவல், அந்த தகவலோட தான் துணை முதலமைச்சர் பொறுப்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படலாம் அப்படிங்கிற தகவலும் உறுதியாக இருக்கிறது. நான் இன்றைய கூட்டத்தில் கிசுகிசுக்களை கவனித்து வருகிறேன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த துணை முதலமைச்சர் பதவி குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தாலும் அதை திட்டவட்டமாக மறுத்து அப்படி ஒரு பதவி கிடையாது, இல்லை ஏற்க போவதில்லை என்கிற எந்த விதமான தகவலையும் அவர் சொல்லவில்லை. ஒரு விஷயத்தை தான் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. எத்தனை பதவிகள் வந்தாலும் இளைஞரணியினுடைய பொறுப்பு என்பதுதான் தனது மனதுக்கு நெருக்கமானது என சொல்வதால் அடுத்து பதவிகள் வருவதற்கான சாத்தியக்குள் இருப்பதாக திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார் என்றுதான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. எப்படியாயினும் விரைவில் அடுத்த ஒரு வாரம் 10 நாட்களுக்குள் இந்த விஷயங்கள் எல்லாம், தகவல்கள் எல்லாம் உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதானா அல்லது வழக்கம் போல் ரூமரா என்பது தெரிந்துவிடும். ஆனால் நாம் விசாரித்த வகையில் மிக தீவிரமாக அமைச்சரவை மாற்றத்திற்கும் தீவிர செயல்பாட்டுக்குள் இன்னும் தீவிரமாக மக்கள் நல திட்டங்கள் செயல்படுவது, அதை ஆய்வு செய்வது என ஒரு ஃபுல் ஸ்விங்ல கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று அம்மா உலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டது தொடங்கி பல்வேறு விஷயங்கள் நடைபெற போகின்றன. அடுத்தடுத்த கட்டங்கள்ல நிறைய கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸை கவர்மெண்ட் ஆக்டிவேட் பண்ண போறாங்க. அதுக்கான பிளான்ஸ் ரொம்ப தீவிரமா கிரவுண்ட் நடந்துட்டு இருக்குன்னு பல இடங்களில் தகவல் வருகிறது. அப்படி அடிப்படையில் அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம். ஏன்னா நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டிய ஒரு கட்டாயம் திமுக இருக்கிறது. முதல்ல 2021 அமைச்சர் அமைந்த போது அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா இந்த முறை 1-2 மூத்த அமைச்சர்கள் மாற்றப்பட்டு புதிய அமைச்சர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் தரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. எது எப்படியாயினும் முதலமைச்சருடைய அந்த வெளிநாட்டு பயணத்திற்கு முன்பாக
நிச்சயம் ஏதோ ஒரு அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் என்றுதான் கணிக்கப்படுகிறது மோகன்ராஜ்.